Hello friends, welcome back to our channel Monisha Umanath Vlogs. இன்னைக்கு பாசி பருப்பு முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டிருக்க பாசிப்பருப்பை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வறுத்தாச்சு. நல்லா வந்து அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யிலே வந்து நல்லா வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யோடு சேர்த்து பருப்பையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அரை கப்பு நான் வந்து பாசி பருப்பு எடுத்ததுனா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு நல்லா வந்து குழஞ்சி வெந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச பாசி பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பாசிப்பருப்பை ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த கட்டிங்களும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர். அதுவுமே இல்லைன்னா நம்ம பொரிக்க போகிற எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ போட்ட எல்லா திங்ஸுமே வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பாசி பருப்பு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். அதோடைய ஈரப்பதத்திலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு பிழிகிற குழாயில் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கு பிழிய போகிற அச்சு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற பிளேட் வந்து எடுத்துருக்கிறேன். பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது முறுக்கு வந்து பிழியறதுக்கு இந்த மாதிரி நான் பிளேட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இல்லை வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டி பேக் சைட்லேயே வந்து ஜெல்லி கரண்டி பேக் சைட்லேயே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிழிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது போட்ட முறுக்கு வந்து பாருங்கள் நல்லா வந்து
வெந்துடுச்சு. இது வந்து ரொம்ப வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து இந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் பிழிஞ்சு வச்சிருக்கிறத இதையும் வந்து போட்டுக்கிறேன். எல்லா முறுக்கையுமே செஞ்சு முடிச்சாச்சு. இதில் நான் ஒரு முறுக்கு எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பாசிப்பருப்பு முறுக்கு எப்படி செஞ்சோன்றதை பார்த்தீங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.